தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த ஈரான் கான்ஃபிளிக்டோட தலைவிதி என்ன ஆக போகுதுன்றத ட்ரம்ப் ஒரு முடிவை எடுத்துட்டாரா? இன்னொரு பக்கம் ஈரானை வார்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? இதெல்லாம் தாண்டி ரஷ்யா இதுக்கப்புறம் என்ன பிஹேவ் பண்ண போறாங்க, இப்ப சைனா என்ன பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது எல்லாத்த பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த கான்ஃபிளிக்டோட அடுத்த கட்ட நகர்வுகள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்தியர்கள் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கங்க. நம்ம இந்திய அரசு இப்ப அறிவிச்சிருக்காங்க என்னன்னா, 41 பெட்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, இதன் மீதான இறக்குமதி வரியை வர்ற ஜூன் மாசம் 30 வரைக்கும் ரத்து பண்றோம்னு சொல்லிட்டாங்க. பேர்டனை குறைக்க நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். ஏன்னா கான்ஃபிளிக்ட் இன்னும் 3 வாரங்கள் நீண்டு போகணும் ட்ரம்ப் அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டார்ல, அதை முன்னிட்டு தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதனால எந்தெந்த துறைகளுக்கு இதுக்கப்புறம் ஓரளவுக்கு பயன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக், பேக்கேஜிங், ஜவுளி, மருந்துகள் தயாரிப்பு சார்ந்த துறையா இருக்கட்டும், வாகன உதிரி பாகங்கள் இருக்குல்ல, இதை தயாரிக்கிற துறையா இருக்கட்டும், இந்த பிசினஸ் செக்மெண்ட்ஸுக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் இந்த இறக்குமதி வரியை ரத்து பண்ணிருக்கிறதுனால கிடைக்கும். அதுவும் ரொம்ப நாட்களுக்கெல்லாம் கிடையாது, ஜூன் 30 வரைக்கும் தான் ரத்து பண்ணியிருக்காங்க. ரைட்டு. சைனா என்ன, இந்த ட்ரம்ப் பேசினதுக்கு அப்புறம் சைனா ரியாக்ட் பண்ணாம இருக்கேன்னு நினைச்சேன், பண்ணிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹார்மோஸ் ஏதோ ஈரான் தான் மூடின மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. ஈரான் காரணம் இல்லை, ஹார்மோஸ் மூடுறதுக்கு மூல காரணமே அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தின இந்த இல்லீகல் வார் இருக்குல்ல, இதுதான் சொல்லியிருக்கு சைனா. இதுல வேற ஈரானை இன்னும் 3 வாரங்களுக்கு கடுமையா தாக்க போறோன்னு ட்ரம்ப் இப்ப பேசி வச்சிருக்காரு. இருக்கிறது பத்தாதுன்னு இவர் வேற ஏங்க இதெல்லாம் பேசுறாருன்னு சைனா ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கு. ட்ரம்ப் இந்த அறிவிச்சார்ல, அதோடு விட்டுட்டு இந்த போரை விட்டுற சொல்லுங்களேன், அப்பதான் உலகத்துக்கு நிம்மதி கிடைக்கும். அதெல்லாம் வேணாங்க, இந்த சண்டை திரும்ப போட்டு அடிச்சு எதுக்கு, யாருக்கு என்ன பிரயோஜனம்? இந்த போரை உடனடியாக நிறுத்துறது சார்ந்து எதனா ஆக்கப்பூர்வமா இருந்துச்சுன்னா அதை பண்ணுங்களேன். எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு சைனா புலம்பி தள்ளி இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும், மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் பெருசாக சைனாவோட எக்கானமி ஓரளவுக்கு ஆட்டம் காண ஆரம்பிச்சிடும். இந்த விஷயம் தெரிஞ்சுதான் அமெரிக்கா சார்ந்த இந்த அளவுக்கு ஸ்டேட்மெண்ட்டை சைனா இப்போ வெளியிட்டு இருக்கு. ஆனால் யார் சொன்னாலே கேட்குற மனுஷனா டொனால்ட் ட்ரம்ப் இப்போ என்ன தெரியுமா சொல்றாரு, இந்த எண்ணெய் விலைலாம் சர்வதேச சந்தையில் உயர்றதுக்கு ஏதோ நாங்கள் தான் காரணம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சைனா உட்பட பல நாடுகளும் சொல்லிட்டு இருக்கீங்க. யார் காரணம்? நாங்கள் இல்லை, ஈரான் தான். அவங்க தான் மத்திய கிழக்கு நாடுகளை ஃபுல்லாக அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணுறதுல அவங்க பண்ணிடுவாங்க, பிளேம் எங்க மேலே போடுவீங்களா? எங்களுக்கு அதெல்லாம் சம்மந்தம் கிடையாதுங்க, ஆயில் பிளஸ் மேலே போகிறதுக்குன்னு ட்ரம்ப் இப்போ பிடிவாதம் பிடிக்கிறாரு. மக்களை இந்த யுஎஸ்ஏவும் இஸ்ரேலும் அட்டாக் பண்ணாமல் இருந்திருந்தா, இந்த வாரம் ஆரம்பிக்காமல் இருந்திருந்தா, உலகம் அமைதியாக தானே இருந்திருக்கும். ஆரம்பிச்சு விட்டு வழி எங்க தூக்கி போறாங்க பாத்தீங்களா? இனிமேலாச்சும் உலக நாடுகள் தைரியத்தோடு முன்வாங்க. எதுக்கு? ஈரான் எதிர்த்து சண்டை போடுங்க. அப்பதான் ஹார்மோஸை திரும்ப ரீஓபன் பண்ண முடியும். நீங்க வழக்கம்படி எல்லா விஷயங்களையும் அந்த வெசல் சார்ந்து பண்ண முடியும்னு இவர் பல நாடுகளுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது கொளுத்தி போட்டு ஓரமா நின்றுட்டு நான் காரணம் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னா எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்குது. இதுல ஈரானோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் சீஃப் இருக்கார்ல, ஆமீர் ஹத்தாமி, இவர் இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த 2 கூட்டு படைகளும் சேர்ந்து எங்க நாட்டுக்குள்ள கிரவுண்ட் இன்வேஷன் பண்ண போறீங்கன்ற மாதிரி எங்க காதுக்கு நிறைய செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே கழுகு மாதிரி உங்களை பார்ப்போம். இப்ப இது போல செய்திகள் வர ஆரம்பிச்சிருச்சா? உங்களோட மூமெண்ட்டை இன்ச் பை இன்ச்சா நாங்க நோட் பண்ணிட்டு இருக்கோம். 24 மணி நேரமும் உங்களோட மூமெண்ட்டை மொத்தம் தான் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க இந்த கிரவுண்ட் இன்வேஷன் பண்ணலான்னு முடிவெடுத்து உள்ள வாங்கலாம். ஈரானுக்குள்ள வந்த பிற்பாடு ஒருத்தர் மிஞ்ச மாட்டீங்கன்னு சொல்லியிருக்காரு. அமெரிக்க படை எவ்வளோ ஆயிரத்துல வந்தாலும் சரி, அதுக்கப்புறம் ஒருத்தர் இந்த மண்ணை விட்டு வெளியே போறீங்கன்னா பாருங்கன்னு இவர் வார்ன் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் ஈரான் இப்ப என்ன தெரியுமா சொல்லியிருக்கு, நாங்க அவ்வளோ சொல்லியும் 3 வாரங்கள் எங்களை அடிக்க போறதா சொல்லியிருக்கீங்க ட்ரம்ப். ஓகே, ஈரானோட ஒட்டுமொத்த பலம் இருக்குல்ல, அதை நீங்க இன்னும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நாங்க அடிச்சதெல்லாம் சும்மா எங்களோட பழைய மிசைல்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் தான் ஈரானோட முழு பவரையும் நீங்க பார்க்க போறீங்க. 3 வாரங்கள் சொன்னீங்களே, அது எங்களுக்கான கெடு கிடையாது, உங்களுக்கான கெடு. வாங்க, எங்களோட ஸ்ட்ரென்த்தை இப்ப காட்டுறோம். உங்களுக்கு மட்டும் இல்ல, இஸ்ரேலோ எங்களோட முழு திறமையை பார்க்க போது எதுக்கு 3 வாரங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணு நீங்களே நினைக்கிற அளவுக்கு தான் நாங்க அடிக்க போறோம்னு ஈரான் வேற இப்ப சொல்லி வச்சிருக்கு. ஸோ கான்ஃபிளிக்ட் ஒரு செகண்டும் அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. ஈரானோட ஹெல்த் மினிஸ்டர் இருக்குல்ல, அதோட செய்தி தொடர்பாளர் ஹொசைன் கேரமன்போ
என்ன சொல்லியிருக்காப்ல, இவ்வளோ பெரிய இடத்த இஸ்ரேல் அமெரிக்கா சேர்ந்து அடிச்சிருச்சு. எதுக்கு அடிச்சிங்க அப்படின்னு கேட்டா, இங்க கெமிக்கல் வெப்பன்ஸை நாங்க உருவாக்குறோம் அப்படின்னு காரணம் சொன்னீங்க. ஆக்சுவலா இந்த பாஸ்டூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஈரான் இருக்குல்ல, நீங்க அடிச்சது இந்த ஒரு மிக முக்கிய கல்வி நிலையம். இங்க மெடிக்கல் ரிசர்ச் தான் எப்பவுமே நடக்கும். அதை விட்டு நீங்க சொல்ற மாதிரி கெமிக்கல் வெப்பன்ஸ்லாம் நாங்க உருவாக்க மாட்டோம். ஆனா தேவையில்லாம பழிய போட்டு 1920 ஃபவுண்ட் பண்ணப்பட்ட இந்த மிகப்பெரிய இன்ஸ்டியூட்டை அடிச்சு தரமட்டமாகிட்டீங்களா? இதை நாங்க மறக்க மாட்டோம். நீங்க அடிச்சது டெஹரானோட இந்த முக்கியமான இடத்துல மட்டும் கிடையாது, செஞ்சுரி ஓல்டு பில்லர் ஆஃப் குளோபல் ஹெல்த்னு சொல்றாங்க. உலகளாவிய சுகாதாரம் இருக்குல்ல, இதுல பல ஆண்டுகளா அப்படி தூண் மாதிரி இடையில இருந்தது தான் இந்த ஸ்தாபகம். அதை அடிச்சிருக்கீங்க. டைரக்ட் அசால்ட் ஆன் இன்டர்நேஷனல் ஹெல்த் செக்யூரிட்டின்னு சொல்றாங்க. உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு இருக்குல்ல, அது மேல நீங்க நேரடியா தொடுத்திருக்க போர், நேரடியா அடிச்சிருக்கிறதா இந்த அடின்னு சொல்றாங்க. ஈரான் மினிஸ்ட்ரி இந்த அளவுக்கு இந்த வார்த்தைகளை பதிவு பண்றாங்கனாக்கா அவங்க அவ்வளவு வழியை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு கல்வி ஸ்தாபகம் சார்ந்து உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். உருவானதை ஈஸியா ஒருத்தன் வந்து அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? சரி, ரைட் விடுங்க. இப்ப இந்த ஈரான் கான்ஃபிளிக்டையும் தாண்டி இஸ்ரேல் பக்கம் எல்லார் பார்வையும் திரும்பி இருக்கு. அது காரணம் என்ன தெரியுமா? இந்த மனுஷன் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சில வேலைகள் தான். யார் தெரியுதா? பென் வீர். இஸ்ரேல்ல எவ்வளவோ அமைச்சர்கள் இருந்தாலும் சர்ச்சைக்கு பேர் போன அமைச்சர்னா இவர் தான். சொல்ற வார்த்தை ஒண்ணுன்னா அப்படி இருக்கும், தேல் வருஷம் மாதிரி கொடுக்கு மாதிரி அப்படி அடிக்கும். இஸ்ரேல் பார்லிமெண்ட்ல இப்போ ஒரு சர்ச்சைக்குரிய மசோதாவை நிறைவேற்றிட்டாங்க. அதை சட்டமா மாத்துறதுக்கு எல்லா வேலைகளும் ஆரம்பிச்சிட்டாங்க, அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னாக்கா, இஸ்ரேல் மேல அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கைது பண்ணப்படுவாங்க பாத்தீங்களா இந்த பாலஸ்தீனர்கள், அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கிற மிகப்பெரிய சட்ட மசோதா கொண்டு வந்துட்டாங்க. மக்களை எவ்வளவு பெரிய சீரியஸான விஷயம் தெரியுதா? இந்த வார் போயிட்டு இருக்க நேரத்துல இதை வேற பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பென்வீர் இருக்கார்ல, இட்டமார் பென்வீர், இஸ்ரேலோட நேஷனல் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்டோட மினிஸ்டர். இந்த பர்சன் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, கொண்டாடுறாரு இதை பயங்கரமா. சாம விஷயம் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் பாருங்க அந்த பாலஸ்தீனர்கள் நிலைமை என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்மள தொட தைரியம் வருமா இனிமே? சியர்ஸ் அப்படின்ட்டு நல்லா ட்ரிங்க் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஃபுல்லா ஊத்தி ஊத்தி. அவ்வளோ தூரம் நிறைய பேர் கூட சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்காப்ல. இந்த கொண்டாடுனது மட்டும் இல்லாம ஒரு விஷயம் சொல்றாரு, கூடிய சீக்கிரமே நாம ஒவ்வொருத்தரையா பார்க்க போறோம் அப்படின்றாரு. ஒவ்வொருத்தரையா என்னன்னு புரியுதா? அந்த மரண தண்டனை நிறைவேற்றுற அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அங்க ஒரு பாலஸ்தீன கைதிகளை நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொருத்தரா கூட்டு வந்து இங்க நிறுத்தி வச்சு நம்ம ஃபுல்லா மரண தண்டனை நிறைவேற்ற போறோம். இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம கொண்டாடுவோம் அப்படின்ட்டு செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அந்த காட்சி நீங்களே பாருங்களேன். השר, על מה כל החגיגה? מוות למחבלים עבר היום, חוק מוות למחבלים, היסטוריה, היסטוריה. בעזרת השם בקרוב, אחד אחד להוציא להורג כל אלה שטבחו ורצחו ושרפו. לחיים, לחיי עם ישראל. השר, ראיתי שהאיראנים אומרים שאתה מת. אני מת להוציא מחבלים להורג. עונש מוות למחבלים. இஸ்ரேல் நாடாளுமன்றத்தோட இந்த முடிவு இருக்குல்ல, இதை எதிர்த்து நிறைய நாடுகள் ஒன்றன் பின் ஒன்றா கண்டனம் பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பதான் உண்மையிலேயே இஸ்ரேலுக்கு எதிரான நாடுகள் எது எது, இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடுகள் எது எதுன்னு தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் 8 நாடுகள் இஸ்ரேலோட இந்த முடிவுக்கு அவங்களோட கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான், துருக்கி, ஈஜிப்த், இந்தோனேஷியா, ஜோர்டன், கத்தார், சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். மக்களை ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னதான் அமெரிக்கா மேல இருக்க கோபத்துல ஈரான் மிடில் ஈஸ்ட் முழுக்க அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்க முக்கியமான நாடுகள் கூட இந்த விஷயத்துல பாலஸ்தீன மக்கள் பக்கம் தான் நிப்போன்றாங்க. ஈரான் எப்படி பாலஸ்தீன மக்களுக்காக நிக்கிறன்றாங்களோ இதே நிலைப்பாடு தான் இவங்களும் எடுத்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் 8 நாடுகள். இதுக்கப்புறம் இந்த லிஸ்ட் பெருசா போனாலும் ஆச்சரியப்படுத்திக்கல. ஸோ இவ்வளோ பேர் கண்டனம் பதிவு பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஈரான் கண்டுக்கவே இல்லையா? என்னது இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, போர்ல பிஸியா இருக்கிறத கூட நீங்க நினைச்சுக்கலாம். எப்படி போர்ல பிஸியா இருக்கும் இதை விடுவாங்க அவங்க? பாலஸ்தீன் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈரான் இப்ப என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? ஓகே, ஏதோ பார்லிமெண்ட்ல ஏதோ நிறைவேற்றிருக்கீங்களாமே, ரைட்டு, நீங்க மரணத்தை நிறைவேற்றி பாருங்களேன் பாலஸ்தீனர்களுக்கு, அதுக்கப்புறம் நாங்க சும்மா இருக்க மாட்டோம். ஈரான், லெபனான், ஈராக்னு இத்தனை நாடுகள்ல அமெரிக்காவோட கைதிகள் இருக்காங்களே, இஸ்ரேல் கைதிகள் இருக்காங்களே, அவங்கள நாங்க சும்மா வச்சுட்டு இருப்போம். நீங்க பாலஸ்தீன கைதிகள் சார்ந்து என்ன பண்ண போறீங்களோ அது எக்ஸாக்டா அதே மேனர்ல நாங்களும் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. வேற என்ன, அவங்களுக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்படும் தான் ஈரான் இங்க சொல்லியிருக்கு. ஸோ போர்க்களத்துல மட்டும் உயிர்கள் போல மக்களே, அரசியல் சார்ந்து அரசியல் கைதிகள் சார்ந்து இந்த பக்கமும் உயிர்கள் போய்கிட்டு இருக்கு. இந்த ஜான்வரி ப்ரொடெஸ்ட் இருக்குல்ல, மறக்க முடியாத ப்ரொடெஸ்ட். டிசம்பர்ல ஆரம்பிச்சு ஜனவரிலாம் பீக்ல போச்சு பாருங்க. அந்த டைம்ல ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ஈரான்ல. அவர் மேல என்ன தெரியுமா குற்றச்சாட்டு? அங்க இருந்த அரசு கட்டிடத்துக்கெல்லாம் தீ வச்சு விட்டாப்ல, முதல் குற்றச்சாட்டு. 2வது குற்றச்சாட்டு, ஒரு ஹைலி கிளாசிஃபைடு மிலிட்டரி சைட்டு ஈரான்ல, அதுக்குள்ள நுழைய ட்ரை பண்ணிருக்காப்ல. எதுக்கு அதுக்குள்ள போகணும்?
இந்த 2 குற்றச்சாட்டுகள் அவர் மேல சுமத்தப்பட்டுச்சா, வழக்கு விசாரணை நடந்துச்சா, வழக்கு விசாரணை முடிஞ்ச கையோடு மரண தண்டனைன்னு திருப்பி வழங்கிட்டாங்க. ஈரானை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நாளா வெயிட் பண்ண மாட்டாங்க. எக்ஸிகியூஷன் ஆர்டர் கிடைச்சதும் உடனே பண்ணிடுவாங்க. இப்போ அவரை கொண்டுட்டாங்க, மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. இப்போ உலகத்திலேயே ஈரான்ல தான் அதிகப்படியா மரண தண்டனை விதிக்கப்படும். மக்களே, அதை மறந்துடாதீங்க. ஒரு பக்கம் அமெரிக்கா சார்ந்த கோபம் உங்களுக்கு இருக்கு, இஸ்ரேல் சார்ந்த கோபம் இருக்குன்னா, ஈரான் பக்கமும் இது போல விஷயம் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. த சீஃபேரர்ஸ் ஆக்சுவலாக உங்களை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா, இவங்கெல்லாம் ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸுங்க. எந்த விஷயத்துலனா, இந்த கப்பல்கள்லாம் இருக்குல்ல, சரக்குலாம் பயங்கரமா கொண்டு வரதுக்கு மெகா சைஸ்ல கப்பல் அது இதுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்றவங்களும் இவங்க தான். இவங்க பேர் தான் சீஃபேரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா உலகளாவிய ட்ரேடு இருக்குல்ல, குளோபல் ட்ரேடு, இதோட முதுகெலும்பு யார் நினைக்கிறீங்க? இந்த சீஃபேரர்ஸ் தான். ஆனா ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டடுங்க. எந்த அளவுக்குன்னா, டிரான்ஸ்போர்ட்டிங்ல பாத்தீங்கன்னா உலகளாவிய கூட்ஸ்ல கிட்டத்தட்ட 90% கூட்ஸ் சேஃபா வந்து சேர்றதுக்கு அவங்க உயிரை பணயம் வைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கான ரெக்கக்னிஷன் பெருசா எதுவும் கிடைச்சதில்லை. இந்த சீஃபேரர்ஸ்ன்ற அந்த டேர்மை கூட நான் சொல்றதே இப்போ பல பேருக்குமே தெரிய வந்திருக்கும். அந்த அளவுக்கு தான் அவங்கள நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இனிமேல் மற்ற அதிகாரிகளுக்கு நம்ம அடிக்கிற சல்யூட் இருக்கல, அதை இந்த பக்கமாக சேர்த்து அடிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த சீஃபேரர்ஸ்க்கு. ஓகே, எதுக்காக அப்புறம் இப்போ அவங்கள பற்றி புகழ் பாடிட்டு இருக்கீங்க, அவளை பற்றி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் இருக்கு. போன மாதம் இந்த பிலிப்பைன்ஸ் அரசருக்குள்ள ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இது போல் இந்த கான்ஃப்ளிக்ட் பெருசாக பெருசாக எங்களோட சீஃபேரர்ஸ் இருக்காங்களே, அவங்கள நினைச்சு எங்களுக்கு பயமா இருக்குங்க. 1 2 7300 சீஃபேரர்ஸ் அங்கே டேஞ்சரில் இருக்காங்க. இந்த மிடில் ஈஸ்டில் அவ்வளோ பெரிய ரிஸ்கில் இருக்கதா சொல்கிறாங்க. குறிப்பாக அரேபியன் கல்ஃபு, ஹார்மோஸு, கல்ஃப் ஆஃப் ஒமான், அங்கே ஃபுல்லாக 7300 எங்களோட சீஃபேரர்ஸ் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க உயிர் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். புரியுது, எங்கள் நாடு இந்த எரிவாயு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த 7300 உயிர்கள் இருக்குல்ல, அதை நாங்கள் காத்தாகணும். ஸோ அந்த இடத்துல அட்டாக்லாம் நடக்காமல் இருந்தால் சேஃபு. அவங்களோட கப்பல்கள் அட்டாக் நடந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்குன்னு, ரொம்ப பெரிய விஷயமா மாறும்னு அவங்க ஃபீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன இருக்குன்னா, இந்த பிலிப்பைன்ஸோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்காங்களே, மா தெரசா லாசரோ, இவங்க ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் கிட்ட பேசியிருக்காங்க. ஃபோனில் நடந்த கான்வர்சேஷன் தான். இந்த கான்வர்சேஷனில் என்னென்னலாம் முடிவுகள் எட்டப்பட்டுச்சுன்னு அவங்களே இப்போ சொல்லியிருக்காங்க. பிலிப்பைன்ஸோட ஃபாரின் மினிஸ்டர் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல கான்வர்சேஷனாக நடந்து முடிஞ்சதுங்க. ஈரான் எதுக்குமே மறுப்பு தெரிவிக்கல. நான் கேட்டதுக்கு அவங்க மறுப்பு தெரிவிக்கல. 2 பக்கமும் பாசிட்டிவான அண்டர்ஸ்டாண்டிங் நாங்கள் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. சேஃப் அண்ட் செக்யூர்டா இந்த பிலிப்பினோ சீஃபரர்ஸ் இருக்காங்களே, அவங்க வருவாங்க உங்க நாட்டுக்கு அப்படின்ற வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கிறதாவும் அவங்க சொல்லியிருக்காங்க. மக்களே, அவ்வளோ பேர் அங்கே சிக்கிட்டு இருக்காங்க, பிலிப்பினோஸ் மட்டும். அப்போ இந்த உலகத்தில் எந்தெந்த நாடுகளை சேர்ந்த எவ்வளோ பேர் அங்கே சிக்கி இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. மிடில் ஈஸ்ட் முழுக்க இருக்க கடல் பகுதிகளில் கப்பல்கள் மட்டும் இல்லைங்க, அதை இயக்குறவங்களும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க உயிர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ IDF என்ன சொல்லுது, 40 ஹெஸ்புல்லா ஃபைட்டர்ஸை கடந்த 24 மணி நேரத்தில் நாங்கள் தூக்கிட்டோன்னு சொல்லியிருக்காங்க. 40 பேர். முதல்ல ஒரு 10 பேர் 15 பேர் பெரிய நம்பர்ஸாக பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்களா கான்ஃப்ளிக்ட் எப்படி போயிட்டு இருக்குன்னு. ஈரான் கான்ஃப்ளிக்ட்டை மட்டும் இல்லை, லெபனானை பேஸ் பண்ண கான்ஃப்ளிக்ட்டும் பெருசாக மாறி இருக்கு. இதுக்கு மத்தியில் எஜிப்தோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்கால, பேதர் அப்துல்லட்டி, இவர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை நேரில் சந்திக்கிறார். சந்திச்ச கையோடு பல விஷயங்களை பேசவும் போறாப்ல. ஆக்சுவலாக இந்த டைமில் இந்த பேச்சுவார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. ஏன்னா ஈரான் கான்ஃப்ளிக்ட்டை பற்றி தான் அவங்க பேசவே போகிறாங்க. ட்ரம்ப் ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டார்ல 3 வாரங்களுக்கு போர் தொடரும் அப்படின்ட்டு. ஸோ இந்த நேரத்தில் ரஷ்யா சார்ந்து ஏதாவது இணக்கமான சூழல் ஏற்படுமான்னு தான் இவங்களோட இந்த சந்திப்பே அமையுது. பார்ப்போம் ரஷ்யா இந்த விவகாரத்தில் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு. இதுக்கு மத்தியில் நீங்கள் ஒரு காட்சிகளை பார்த்தே ஆகணுங்க. எங்கேயோ நடக்கிறது, நம்ம இந்தியாவில் வரைக்கும் இம்பாக்டை பயங்கரமாக ஏற்படுத்தும்னு சொல்லுவோம்ல, அது இப்போ கண்கூட நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம அண்டை மாநிலமான கர்நாடகா இருக்குல்ல, அங்கே ஆட்டோக்கள்லாம் அப்படி லைனில் நிற்குது வரிஞ்சு கட்டிக்கிட்டு. கேஸ் போடணும்ல ஆட்டோ ஓரத்துக்கு, அதுக்கு பயங்கரமா அங்க டிமாண்டுங்க. எவ்வளவு வண்டி நிக்கிறதுன்னு வச்சு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். நம்ம நாட்டுல டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றத நீங்க இந்த காட்சியை பார்த்து தெளிவா புரிஞ்சுக்க முடியும்.
ಎಷ್ಟೊತ್ತಿಂದ ಇದ್ದೀರಾ? மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசுல ஒரே ஒரு வினா இருக்கு. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அழிவு பண்ணுங்க. இஸ்ரேலை அமெரிக்கா பாதுகாக்கிற மாதிரி ஈரானை எதுக்கு எந்த நாடும் பெருசா பாதுகாக்கல, இல்ல பாதுகாக்காம இருக்குது? ஏன் ரஷ்யாவை பெருசா காலத்துக்கு வரல? இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.